ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான வெள்ளை உருளைக்கிழங்கு குருமா பூரி சப்பாத்திக்கு சைடிஷாக மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பூரி சப்பாத்திக்கு செய்யும் உருளைக்கிழங்கு குருமாவிற்கு 4 உருளைக்கிழங்கை வேக வைத்து எடுத்துவிடலாம். வேக வைத்த உருளைக்கிழங்கை நன்றாக மசித்து எடுத்துவிடலாம். இந்தளவு நன்றாக மசித்த பின் நாம் குருமா செய்து விடலாம். நாம் குருமா செய்வதற்கு 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்துவிடலாம். இந்தளவு நறுக்கிய பின் நாம் தேங்காய் அரைத்து எடுத்துவிடலாம். இந்தளவு தேங்காயுடன் 1/2 ஸ்பூன் கசகசா, முந்திரி பருப்பு நாம் நன்றாக அரைத்து எடுத்துவிடலாம். நாம் இந்தளவு ஃபைன் பேஸ்டாக அரைத்து எடுத்துவிடலாம். நாம் வெள்ளை உருளைக்கிழங்கு குருமா செய்வதற்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிவிடலாம். எண்ணெய் காயவும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு இதை பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து விடலாம். நம் குருமாவிற்கு தேவையான உப்பை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் வெள்ளை நிற குருமா செய்வதால் மஞ்சள் பொடி, மசால் பொடி தேவையில்லை. வெங்காயம், பச்சை மிளகாயே போதுமானது. வெங்காயம் இந்த அளவு வதங்கவும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 1 நிமிடம் நன்றாக வதக்கிய பின்னர் பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது இந்த அளவு வதங்கவும் நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். பச்சை மிளகாய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிடம் வதக்கிய பின்னர் நாம் உருளைக்கிழங்கை சேர்த்து விடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிடம் வதக்கிய பின்னர் அரைத்த தேங்காய் விழுதை சேர்த்து விடலாம். அதிக காரம் வேண்டுமென்றால் இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். அவரவர் காரத்திற்கு ஏற்றாற்போல் நாம் பச்சை மிளகாய் சேர்த்து கொள்ளலாம். நாம் அரைத்த தேங்காய், முந்திரி விழுதை சேர்த்து விடலாம். நாம் தேங்காய் சேர்த்து 1 நிமிடம் வதக்கிய பின்னர் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து விடலாம். 1 டம்ளர் தண்ணீர் சரியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தண்ணீர் சேர்த்தவுடன் 1/2 கப் பால் சேர்த்து விடலாம். பால் சேர்த்து கொதி விடுவதால் மிக மணமாக இருக்கும். நன்றாக கொதித்து வரவும் நாம் உப்பு சரிபார்த்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிடம் வைத்து விடலாம். இந்த அளவு குருமா கொதித்து வரவும் மூடி போட்டு வைத்து விடலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிடம் வைத்தோம் என்றால் குருமா அருமையாக ரெடியாகிவிடும். ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிடம் ஆக்கிவிட்டது. குருமா அருமையாக ரெடி. நாம் மல்லி இலை, கருவேப்பிலை தூவி விடலாம். குருமா இந்த அளவு திக்காக இருந்தால் நாம் பூரி சப்பாத்தியுடன் சாப்பிடுவதற்கு சரியாக இருக்கும். நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான வெள்ளை உருளைக்கிழங்கு குருமா பூரி சப்பாத்திக்கு சைடிஷாக மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பூரி மசாலா எப்பொழுதும் செய்வது போல் செய்யாமல் இப்படி தேங்காய், முந்திரி பருப்பு அரைத்து செய்தால் வித்தியாசமாக மிக அருமையாக இருக்கும். இது சப்பாத்தியை நானுடன் சாப்பிடுவதற்கும் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான உருளைக்கிழங்கு குருமாவை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.